முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா அழக அழகப்பா அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பன மாதிரி உத்தியோகம் பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் போடாது பக்கம். ஐயோ பாம்பு! டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா நிறுத்துறாத. டேய் நிறுத்தாதடா, ஊதிட்டே இருடா. எனக்கு பாம்பு. ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். டேய் என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கல ஒரு இடம் முடிச்சாங்க. நீயா வா. போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். அந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட என்னாச்சு? நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீர பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லை பிரச்சனை, அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபாய் வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறதே ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் நீங்க தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவன. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன்,
அவருக்கு ஒரு ரசிகர் விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல புடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே இங்கி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை விட்டுட்டு உதாரண விடாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா என்ன மான பிடிச்சிட்டேன். புறத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவேன்? வேணாம் அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திருவீங்களா? தாண்டவராயா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாருங்களா, 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சீங்களா? என்னடா முறைக்கிற? டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பின்னாடி டப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுசு. ஏய் இத வாங்குனாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் முடிச்சு போய் என் கூடவே ஒட்டிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. போடா. ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவில் தான் இருக்கு. வரக்கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு. அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு. அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாக்ஸிக்காக ஓ நம்ம டாக்ஸிலே போலாமே. முதல் சவாரி. அங்க தான் வெயிட் பண்ணோம். थैंक यू. ஓகே. இந்த சாரை யாரையும் இல்ல குடிச்சோம். எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்க சொல்ற? யாரையும் இல்ல குடிச்சேன்னா மலையாளத்துல எலும்புச்சம்பள ஜூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா. கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்தை முழுசா கத்துக்கிட்டியா? யாரையும் ஞான் சொரியும். எந்த சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரமா? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பரையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ. தண்ணியே வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்காந்து என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயந்து வராண்டி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து வர உள்ள போடி. ஐயோ சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடிவா காமினி. ஹை ஹை ஹை. டேய் ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்ன தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமான்னா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சபை ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு வெப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமேலா. இவனை கூட்டி நான் இல்ல, இவர்தான். கூட்டி போ. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே. ஆமா ஈஸ்வர்.
தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டல்லயும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர் ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமார் தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி தக்காளி பழம் மாட்டு இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸ்வர், எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். நீ கெட்ட. என் உடம்புல ஓடுதே ரத்தம், அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். Any help? No help. Thank you. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா.
அவனை உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல சவதாரம்டா. வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுரை மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க வருங்க, நீ காலை வெட்டுங்க கையை வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடலாம்? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாத்தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி வர்றேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளியோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது? அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாருங்க சார். இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்லையா? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க, டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாருடா. ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? இப்படி சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம
உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா உங்களை பத்தி. போங்கடா ஐயா. ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை 3 நாளா பெப்பேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கும். என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா. இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் கும்புறு குட்டா பிளாக்மெயிலா பண்ற. 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காட்டு பூனையே. அப்பே 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 வாங்க தகராசு வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பர் சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு. உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. லெட்டர்ல போடுறாருங்க. போலாம் வரங்க. டேய் தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழு வந்தது கொண்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டான். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுறா. பொண்ணு பேக்கோ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த 1 கிலோ ஜாங்கிரியும் அந்த கிழவனு கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் 2-3 நாள். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க. தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்தை முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பேன்ட்டு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். ஆளுக்கு 1/2 பீடிய தம் அடிச்சோம்.
ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்துருங்க. ஐயோ, என்னதா கூப்பிட்டீங்களா? சுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன். அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு. நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்துக்கப்பா. வேணாம் வேணாம். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தல படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்தை புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, இவன் ஏன்டா தண்டசோரை சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வருதா? எதிரில நாய் வருது பாரு. ஐயோ, கடிச்சு போடுடா டேய். அந்தரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா, ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாதடா பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதடா. அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண புடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட் ஆட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிற போகுதா? அது என்னமாங்க?
பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட். அந்த கழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊமை பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திட்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊமை பொண்ணா எனக்கு? என்ன ஊமை பொண்ணை கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுறேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே இங்கேயே வச்சு சொல்றது. சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறடா. அப்பா என்னாச்சு? என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கில் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரங்கட போலீஸ். எங்க ஓடிதானே? டேய் ஓடாத. ஜனங்க இருக்காங்க, பேசாதீங்க. இங்க பாருங்க. என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி தேர்காவடி இழுக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. நல்லா சாப்பிடுங்க. ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல? உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். அன்னைக்குதானே என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்னகர்ப ஜெயில இல்ல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க. அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. ஆடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட. ஜெயில இருந்தானா? ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழமை சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை.